அண்மை செய்தி. சிவகங்கை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் தடையில்லா சான்று வழங்க லஞ்சம் பெற்று தீயணைப்புத்துறை மாவட்ட துணை அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தாமரை வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தாமரை, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சிவகங்கை அருகே உள்ள சூரக்குளம் கிராமத்தில் கற்பகமூர்த்திங்கிறவர் அவர் சொந்த தோட்டத்தில் கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்காக சிவகங்கை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு அலுவலர் நாகராஜனிடம் தடையில்லா சான்று கேட்கறதுக்காக மனு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த நாகராஜன் அவருடைய தோட்டத்துக்கு கோழிப்பண்ணைக்கு ஆய்வுக்கு போகும்போது ஆய்வு செய்யும் போது ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருது. இந்நிலையில் இவர் புகாராக சிவகங்கை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர்கிட்ட புகார் சொல்றாங்க. அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவி 5000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இன்று காலையில் நாகராஜனை அலுவலகத்தில் சந்தித்த கற்பகமூர்த்தி ரசாயனம் தடவி 5000 நோட்டை பணத்தை தீயணைப்பு துணை அலுவலர் நாகராஜனிடம் அலுவலகத்தில் கொடுக்குறாங்க. இதான் இங்கே மறைஞ்சிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கையும் களவுமாக பிடிச்சு அந்த பணத்தை கைப்பற்றி நாகராஜனிடம் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி செந்தாமரை.